தாராபுரம் அருகே பவளக்குடி கும்மி ஆட்டம் அரங்கேற்ற விழா. சிறுவர் சிறுமியர் என 400க்கும் மேற்பட்ட கும்மியாட்ட குழுவினர் நடனமாடி அசத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் அருகே உள்ள கிளாங்குண்டல் கிராமம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக பவளக்குடி கும்மியாட்ட குழுவினரின் 159வது அரங்கேற்ற விழா நடைபெற்றது. இன்றைய நவநாகரிக உலகத்தில் பழமையான கலைகள் ஒவ்வொன்றும் அழிந்து வரும் நிலையில் பழமையான கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கிளாங்குண்டல் கிராமத்தில் பவளக்குடி கும்மியாட்ட குழுவினரின் அரங்கேற்ற விழா நடைபெற்றது. கும்மி ஆட்டத்தில் தாராபுரம் மட்டுமின்றி அண்டை மாவட்டத்திலிருந்தும் 400க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர், பெண்கள், ஆண்கள் என தொடர்ந்து கும்மி ஆட்டம் நடைபெற்றது. இதனை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இது குறித்து பயிற்சி அளித்த இந்த கலையை அழிவிலிருந்து விளிம்பிலிருந்து மீட்டெடுத்து அதனை இளைய தலைமுறைக்கு கொண்டு சென்று வருகிறோம் என அவர் கூறினார். கும்மி கலையின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் உடலுக்கு நல்லதொரு பயிற்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைந்திருக்கிறது என்றும் இந்நிகழ்ச்சியை பள்ளி கல்லூரிகளிலும் கொண்டு போய் சேர்க்க ஆவணம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். முதலில் கும்மியாட்டம் ஆரம்பிக்கும் போது தன்னானே தானேனே என்று ஆரம்பித்தது. தற்போது தன்னானே நானே தன்னானே என்று உலகம் முழுவதும் தற்போது பிரபலமாகி வருகிறது. மேலும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக இந்த கலைகளை கொண்டு செல்ல உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான பாரம்பரிய கலைகள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம பாரம்பரிய கலைகளை அனைத்தும் அழிவிலிருந்து மீட்டெடுக்கும் விதமாக நம்ம பவளக்குடி கும்மி வந்துட்டு ஒரு பெரிய பங்கு எடுத்திருக்கு. இந்த பவளக்குடி கும்மி வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே வந்துட்டு பயிற்சி எடுத்து 150லேருந்து 160 அரங்கேற்றத்தை வந்துட்டு இது வரைக்கும் நடந்துட்டு வந்திருக்கு. பவளக்குடி கும்மி நம்ம பண்ணுறதால நம்ம உடலுக்கு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பின்ன வந்துட்டு மனசு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அதனால் நம்ம பாரம்பரிய கலையை வந்துட்டு விடாமல் நம்ம முயற்சி எடுத்து எல்லாருமே வந்துட்டு பங்கெடுத்து நம்ம பாரம்பரிய கலையில் இன்வால்வ் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். நம்ம பவளக்குடி பாரம்பரிய கும்மி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்